நடைபெற்று வரும் ஐபிஎல் தொடரில் 57வது போட்டியாக லக்னோ மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இடையிலான போட்டியானது நடைபெற்றது. இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. குறிப்பாக சிஎஸ்கேவின் சாதனையை உடைத்துள்ளது. டாஸ் வென்று லக்னோ அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்கள் மட்டுமே சேர்த்தது லக்னோ அணி. அடுத்து பேட்டிங்கிற்கு களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தொடக்க வீரர்களாக அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் என இருவரும் 9.4வது ஓவரின் பொழுது விக்கெட் எதுவும் விடாமல் 167 ரன்கள் சேர்த்து அணிக்கு வெற்றியை பெற்று தந்தனர். இதன் மூலம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே அணியின் சாதனையை உடைத்துள்ளது. அதாவது ஒரு வருடத்தில் அதிக சிக்சர்கள் விளாசி என்ற சிஎஸ்கே அணியின் சாதனையை உடைத்துள்ளது. 2018இல் 145 சிக்சர்கள் சிஎஸ்கே அணி விளாசி இருந்தது சாதனையாக இருந்தது. தற்பொழுது நடைபெற்று வரும் ஐபிஎல் தொடரில் 2024இல் 146 சிக்சர்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இதுவரை விளாசியுள்ளது. எனவே இதன் மூலம் சிஎஸ்கேவின் சாதனையை முறியடித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 3வது இடத்தில் 143 சிக்சர்களுடன் கேகேஆர் அணியும், 4வது இடத்தில் 2016இல் 142 சிக்சர்களுடன் ஆர்சிபி அணியும், 5வது இடத்தில் மும்பை அணியும் உள்ளது. கூடவே 10 ஓவர்களில் அதிக ரன் குவித்த அணி என்ற சாதனையும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்போட்டியின் மூலம் படைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நடப்பு ஐபிஎல் தொடரிலிருந்து மும்பை அணி வெளியேறியுள்ளது. அதாவது 12 போட்டிகள் விளையாடி 4 போட்டிகள் வெற்றி பெற்று 8 போட்டிகளில் தோல்வி அடைந்துள்ளது. மீதமுள்ள 2 போட்டிகள் வெற்றி பெற்றால் கூட 12 புள்ளிகள் தான் கிடைக்கும் மும்பை அணிக்கு. ஆனால் ஏற்கனவே டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் 12 புள்ளிகள் வைத்திருக்கிறது. எனவே இதன் மூலம் மும்பை அணி வெளியேறியுள்ளது.